நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்தரையே. நம்ம நினைப்போம் யோசுவா வந்து ஆண்டோடைய ஊழியர், அதனால் அவருக்கு எந்த பாடுமே இருந்திருக்கா, நல்லா குடும்பமாக சேவிக்காங்கன்னு நினச்சிருக்கலாம். அவருக்கு எவ்வளோ பாடு வந்துச்சு. எரிகோவை என்ன செஞ்சார்? எரிகோ கோட்டை வந்துச்சு, அதை உடச்சி நொறுக்குனார். எப்படி? துதியினால். யோர்தான் வந்துச்சு, அதை என்ன பண்ணார்? குவியலாக குவிச்சிட்டார். அது மாத்திரம் இல்லை, அத்தனை கோத்திரத்துக்கும் இடங்களை என்ன செஞ்சார்? பங்கு வச்சு கொடுத்தாரு. எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை, அத்தனையும் தாண்டி அவருடைய குடும்பத்தை கத்தருக்குள்ளே நடத்தியிருக்கார். ஆமென். இன்னைக்கு நம்மளுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது இத்தனை பாடு நம்ம யாருக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பொறுப்பு இருந்திருக்காது. மோசைக்கு அப்புறம் அந்த யோசுவா தான் அந்த ஜனங்களை என்ன செஞ்சுட்டு வர்றாரு? கானானுக்குள்ளே வழி நடத்திக்கிட்டு வர்றாரு. அவ்வளோ பாடுகள் மத்தியிலையும் அவர் குடும்பம் என்ன வச்சுருக்காரு? ஆண்டுக்குள்ளே நடத்தியிருக்காரு. இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற நாமும் நம்ம குடும்பங்களில் பல பாடுகள், பல கண்ணீர்கள், பல பிரச்சனைகள்